ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலெலாம் செய்யக்கூடிய கார தோசை ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட நம்ம கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கார சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இது மாதிரி அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊற்றி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதை 1 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தோசை நல்லா செவந்து வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட தேவையில்லை, அப்படியே மடக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே அருமையான கார தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.